கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையிலே அடியனும் சேர்ந்து உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் அவருடைய வசனத்தை தியானிக்கவும் ஆண்டவர் கொடுத்த பாக்கியத்துக்காக ஆண்டவருக்கு முதலாவது நான் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் எடுத்துக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான சபை போதவருக்கும் சபை மூப்பர்கள் அவர்களுக்கும் நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பரிசுத்த ஓய்வு நாளில் நம்ம ஆலயத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிறது, ஆண்டவரை பாடி துதிக்கிறது ஒரு மேன்மையான அனுபவம் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தில் வேகமாய் உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. கடைசி காலத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஆண்டவர் வருகை வெகு சீக்கிரம். அவருடைய வசனத்தை நாம் தியானித்து அவருக்குள்ளாக பலப்படும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி அவருக்கு சாட்சியாக நிலைநிறுத்துவாராக. பாஸ்டர் என்கிட்ட தலைப்பு கேட்டாங்க, பேதுருவின் வீடு. பேதுருவின் வீடு நம்ம எல்லாருமே ஃப்ளேயர் பார்த்துருப்போம். பேதுருவின் வீடு, பேதுருக்கு வீடு இருந்துச்சா? பேதுருவின் வீடு எப்படி இருந்தது? ஆண்டவர் எப்படி அந்த வீட்டை பயன்படுத்தினார்? ஆண்டவர் எப்படியெல்லாம் அந்த வீட்டில் மகிமைப்பட்டார் என்பதை குறித்து ஒரு சிறிய தியானத்தை நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம செய்வோம். அதற்கு முன்பாக நம்ம தலைகளை தாழ்த்தி நம்ம ஆண்டவர் பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனைக்குரியவரே அப்பா, உமது சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீர் இல்லாமல் எங்களால் ஒரு அணுவும் அசைய முடியாது தகப்பனே. நீர் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது அப்பா. ஆண்டவர், நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறீர், எங்களை வழிநடத்துகிறீர், எங்களை போஷிக்கிறீர், எங்களை நேசிக்கிறீர். ஆண்டவரே, உமது உன்னத கிருபைக்காய் ஆண்டவரே கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உமது வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவரே பரலோகத்தின் பிரசனத்தை எங்கள் இருதயத்திலே ஊற்றுங்க ஐயா. உமது வார்த்தைகளை உச்சரிக்கும் பொழுதும் வாசிக்கும் பொழுதும் ஆண்டவரை தியானிக்கும் பொழுதும் ஆண்டவரே உமது அன்பையும் உமது கிருபையை நாங்கள் ருசிக்கத்தக்கதாய் ஆண்டவர் அனுக்கிரகம் கொடுக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபரிவிதமாய் ஆசீர்வதியும் தகப்பனே. ஆண்டவரே, இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவர் வெகுவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். சீமோன் பேதுரு என்று நம்ம கூப்பிடுவோம், அழைப்போம். பைபிளில் அவரை பேர் அப்படி தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவருடைய பழைய பேர் சீமோன் மட்டும்தான். ஆனால் பேதுரு என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பேதுருன்னு பேர் வச்சார். பேதுரு என்றால் பாறை. கிரேக்க மொழியிலே ஆண்டவர் சீமோன் பேதுரு என்று சொல்லி தான் அவரை ஊழியத்துக்கு அழைத்தார் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், வேதத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம். சீமோன் பேதுரு ஆண்டவருக்கு பிடித்தமான ஒரு சீடர், ஆண்டவர் கூட இருந்தவர். எதுக்கெடுத்தாலும் முந்தி பேசுவார், பேசிட்டு யோசிப்பார், யோசிச்சுட்டு பேச மாட்டார். அப்படிப்பட்ட சீடன் இந்த பேதுரு. இந்த சீடருடைய வாழ்க்கையிலிருந்து நிறைய கற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு பேதுருவின் வீட்டின் மூலமாக ஆண்டவர் என்ன ஆவிக்குரிய பாடங்களை நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பேதுரு எப்படி ஆண்டவர் அழைத்தார், பேதுருவை ஆண்டவர் எப்படி அழைத்தார் என்று சொல்லி நம்ம மத்தேயு சுவிசேஷத்தில் 4வது அதிகாரத்தில் 18வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் வாசிக்க முடியும். யாராவது வாசிக்கிறீங்களா? வாசிங்க. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலிலே வலை போட்டு கொண்டிருக்கும் போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இங்கே பாருங்க, ஆண்டவருடைய அழைப்பு. பேதுரு மீன் பிடிச்சிட்டு இருந்தார், மீன் பிடிக்கிறவர் அவர். பேதுரு மீன் பிடிக்கிறவரை ஆண்டவர் பிடிச்சார், அப்படித்தானே? ஆண்டவருக்கு வேணும் என்று சொல்லி ஆண்டவர் பேதுருவை பிடித்தார்.
ஏன்னா அவர் மீன் பிடிச்சிட்டு இருந்தார், மீன் பிடிக்கிறவர் தான் அவர். ஆனால் ஆண்டவருக்கு அவர் தேவைப்பட்டுச்சு, ஆண்டவருக்கு அவரை பிடிச்சிருந்துச்சு. இந்த பிடிப்பு அப்படிங்கிறது 2 அர்த்தம் இருக்குது தமிழில் இல்லையா? பிடிக்கிறதுங்கன்னா நம்ம விருப்பம், டிசையர் அல்லது லைக், கேட்ச் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தையும் நம்ம பார்க்கலாம். அதே போல் ஆண்டவருக்கு பேதுரு பிடிச்சிருந்ததுனால பிடிச்சார். பேதுரு அவர் குணம் ஆண்டவருக்கு பிடிச்சிருந்தது, அவர் வாழ்க்கை பிடிச்சிருந்தது, அவர் எப்படிலாம் மாற்றலாங்கிறதெல்லாம் ஆண்டவர் அறிந்தபடினாலே அந்த பேதுருவை ஆண்டவர் பிடிச்சார். மீன் பிடிக்கிறவரே ஆண்டவர் பிடிச்சார். ஏன் பிடிச்சார் அப்படின்னா அவர் ஆத்துமாவை பிடிக்கணுங்கிறதுக்காக பிடிச்சார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை பிடிச்சிருக்கிறார். நம்மளை ஆண்டவர் பிடித்ததுனால தான் ஆண்டவர் சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறோம், அவர் பிள்ளையாக நம்ம இருக்கிறோம். அவருக்கு விருப்பமாக இருக்கிறபடினாலே ஆண்டவர் நம்மளை அவருக்கு சாட்சியாய் அழைத்திருக்கிறார். உன்னதமான ஒரு அழைப்பு. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நீங்கள் 16வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசி அந்த காலத்திலேயே ஒரு அழைப்பை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். எரேமியா 16:16 பாருங்க. இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அப்போ பாருங்க, ஆண்டவருடைய அனாதி தீர்மானம், அவருடைய திட்டம் எப்படி இருந்துச்சுன்னா, மீன் பிடிக்கிறவங்களை நான் பிடிச்சி அவங்க மூலமாக ஆத்துமாக்களை பிடிப்பேன் அப்படின்னு இருக்கார். அப்போ பாருங்க, நம்முடைய ஆண்டவர் ஃபோர் நாலேஜ், அவருடைய முன் அறிவின் தீர்மானத்தின்படி அவர் இந்த பேதுருவையும் இந்த அந்திரேயா, யாக்கோபு, யோவான் இவர்களெல்லாம் அழைத்தார். அவர் மீன் பிடிக்கிற இந்த பேதுருவை பிடிச்சார். ஏன்னா அவருக்கு தேவைப்பட்டது, ஆண்டவர் பயன்படுத்த சித்தம் கொண்டார் என்பதை இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே பின்னோக்கி பார்ப்போமானால் நம்ம எப்படிலாம் வாழ்ந்தோம், எந்த இடத்துல இருந்தோம், எப்படி இருந்தோம், ஆண்டவர் எப்படிலாம் நம்மளை பிடிச்சு கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில், அவருடைய திராட்சை தோட்டத்தில், அவருடைய சன்னிதானத்தில் நம்ம அழைத்து வந்திருக்கிறார். அவருடைய அழைப்பு எவ்வளவு மகத்துவமானது என்பதை நாம் நன்றாக நினைச்சிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவரை பிடிச்சிருக்கணும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினாலே அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லி நம்ம ஏசாயா 26:3 வாசிக்கிறோம். அப்படி என்றால் ஆண்டவர் நம்மளை பிடிச்சிருக்கிறார். நம்ம பிடித்த ஆண்டவரை நம்ம அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடக்கிறோமா, அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்கிறோமா என்பதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு சம்பவம் இருக்குது லூக்கா புத்தகத்தில், லூக்கா சுவிசேஷத்தில் 9வது அதிகாரம் 9வது அதிகாரத்தில் 37வது வசனம் வாசிங்க. 37 நம்ம வாசிக்கலாம். மறுநாளிலே அவர்கள் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே, என் மகனை கடாட்சி தரல வேண்டுமென்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன். அவன் எனக்கு ஒரே பிள்ளையாய் இருக்கிறான். ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது, அப்பொழுது அலறுகிறான். அது அவனை நுரைதள்ளி அலைக்கழித்து அவனை கசக்கி பின்பு அவனை விட்டு நீங்குவது அரிதாயிருக்கிறது. ஒரு தகப்பன், ஒரே மகன், அவன் அசுத்த ஆவி பிடிக்கப்பட்டவனாக இருக்கிறான். அசுத்த ஆவி அவனை பிடித்திருந்தது. யோசித்து பாருங்க, அசுத்த ஆவி அந்த வாலிப மகனை பிடித்திருந்தது. அந்த தகப்பன், அந்த குடும்பத்தார் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. ஒருவேளை ஆண்டவர் அந்த இடத்துல வராமல் இருந்தால் அவன் அப்படியே தான் வாழ்ந்திருப்பான். ஆண்டவர் தேடி வந்தார், ஓடி வந்தார், ஆண்டவர் நாடி வந்தார். இந்த மனிதன் ஆண்டவர் பாதத்தில் விழுந்து தன்னுடைய கஷ்டத்தை சொன்ன உடனே ஆண்டவர் என்ன செஞ்சார்? விடுதலை கொடுத்தார். அப்போ அசுத்தாவி பிடியிலிருந்து ஆண்டவர் என்ன செஞ்சார்? விடுதலை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கி உலக பிரகாரமாக உலகம் நம்மளை பிடிச்சி வைத்திருக்கிறதா? ஒருவேளை ஆண்டவரை விட்டு தூரமாக நம்ம மற்ற ஆசபாசங்களுக்கும் உலக அந்தஸ்துகளுக்கும் நம்ம பிடிக்கப்பட்ட பிள்ளையாக இருக்கிறோமா? ஆண்டவர்கிட்ட சரணடைய வேண்டும். ஆண்டவரே, நீங்கள் பிடிச்சிக்கோங்க ஆண்டவரே, எங்களை நாங்கள் பிடிச்சா விழுந்துருவோம், நீங்கள் பிடித்து கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் நழுவாமலும் நாங்கள் வலுவாமலும் உமக்கு சாட்சியாக இருக்கணும்னா அந்த பேதுருவை பிடிச்சிங்களே, அதே போல் எங்களை என்ன செய்யுங்க? பிடித்து கொள்ளுங்க என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜீவியத்திலையும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜீவிக்க வேண்டும் என்பதை நம்ம என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். சரி, பேதுருவை பற்றியே சொல்லிக்கிட்டே இருந்தால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பேதுரு நல்ல ஒரு சீடன், ஆண்டவர் மேலே ரொம்ப பக்தி உள்ளவர், ஆண்டவர் மேலே ரொம்ப விசுவாசம் உள்ளவர். சில நேரம் ஆண்டவருக்கு பிடித்தமாக பேசுவார், சிலர் ஆண்டவருக்கு முரணாக பேசுவார். ஆண்டவர் தட்டி நெளிச்சு அவரை ஒரு நல்ல ஒரு சீசனாகவே, இரத்த சாட்சியாகவே மறிக்க வைத்தார்.
பேதுருவின் வீடு தானே, பேதுருவின் வீடை பற்றி தான் இன்றைக்கி பேசும். பேதுருவுக்கு எந்த ஊர் சொந்த ஊர் அப்படின்னு நம்ம பார்ப்போமானால் பைபிளில் நமக்கு வந்து யோவான் சொல்கிறார். யோவான் 1வது அதிகாரத்தில் 43வது 44வது வசனம் பாருங்கள். அவருடைய சொந்த ஊரை பற்றி நம்ம பார்க்கலாம். யோவான் 1:43 44. பெட்சாயிதா பட்டணத்தான். அப்போ வந்து பேதுருக்கு எந்த ஊர் சொந்த ஊர்னா பெட்சாயிதா ஊர். அது ஒரு கடலோர கிராமம் தான். அந்த கடலோர கிராமம் நம்ம பைபிள் மேப்பில் நம்ம பார்த்தோம்னா அப்படியே சுற்றிலும் அந்த கலிலேயா கடலை சுற்றிலும் பெட்சாயிதா பட்டணம் பல பட்டணங்கள் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் பேதுருக்கு வீடு எங்கே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வசனங்கள்லாம் நம்ம வாசிக்கும்போது கப்பர்நகூமில் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கும். அப்போ பெட்சாயிதா ஊர் தான் சொந்த ஊர், ஆனால் அவர் வீடு கப்பர்நகூமில் இருக்கும். ஏனென்றால் அவர் வந்து மீன் பிடிக்கிற எல்லா முக்கியமான வேலையெல்லாம் அங்கே கப்பர்நகூமில் தான் நடந்துச்சு. அப்போ பெட்சாயிதா அப்படின்னாலே கடவுளின் வீடு, அர்த்தம் வந்து கடவுளின் வீடு, ஆண்டவரின் வீடு. அப்போ ஆண்டவரின் வீடுங்கிற அர்த்தத்தில் உள்ள பட்டணத்தில் தான் அவர் சொந்த ஊர். அதே ஊர் பக்கம்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000 பேர்களுக்கு போஷித்தார். அப்போது அந்த இடம் நல்ல ஒரு ஆண்டவர் சந்தித்த இடம். அங்கே தான் ஒரு குருடனை சொஸ்தமாக்கினார். இப்படிலாம் அற்புதம் அந்த பக்கத்தில் நடந்திருக்கு. இந்த கப்பர்நகூமுக்கும் பெட்சாயிதாவுக்கும் ரொம்ப தூரம் கிடையாது. எவ்வளோ தூரம் அப்படின்னா 2 மைல் தான், 2 மைல். அதனால் இந்த கடலோர மீனவர்கள் எல்லாருமே அவங்களுடைய வீடை எங்கே வச்சுருப்பாங்களா, அந்த கப்பர்நகூமில் தான் வச்சுருப்பாங்க. கப்பர்நகூம் தான் ஒரு சிட்டியை போல் இருந்தது, ஒரு நகரத்தை போல, போக்குவரத்துக்கு அதிகமாய் வசதியாக இருந்தது. ரோமர்கள் அங்கே தான் அதிகமாக இருந்தாங்க, ரோம அதிகாரிகள் இருந்தாங்க. அதனால் கப்பர்நகூம் வந்து வசதியாக இருந்துச்சு. அப்போ அந்த பெட்சாயிதா பட்டணத்தில் பிறந்திருந்தாலும் பேதுரு கப்பர்நகூமில் தான் இருந்தார். அங்கே தான் அவர் வீடு இருந்துச்சு. 2 மைல். இந்த பெட்சாயிதா வந்து ஒரு வெறிச்சோடின கிராமம் போல் இருந்துச்சு, வெறிச்சோடி போய் காணப்பட்டது. அதனால் எல்லா மக்களும் கப்பர்நகூமில் தான் என்ன செஞ்சாங்க, வசித்தார்கள் என்பதை குறித்து நம்ம வேத ஆராய்ச்சியில் பார்க்க முடியும். பேதுருவின் வீடு கப்பர்நகூமில் இருந்துச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நம்ம பார்த்தோம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தார், எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னு மேலோட்டமாக பார்த்தோம்னா நமக்கு தெரியும். மத்தேயு 2:6 நம்ம வாசிக்கும்போது அவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா பெத்லகேமில் பிறந்தார். இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்தார். மத்தேயு 2வது அதிகாரத்திலே நம்ம 23வது வசனம் அதெல்லாம் பார்த்தோம்னா அவர் நாசரேத்தில் தான் வளர்ந்தார். அவங்க பெற்றோர்கள் இருந்தாங்க, யோசேப்பு இருந்தார். சிறு வயதிலே அவர் மரித்து விட்டார்லாம் சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்தார், நாசரேத்தில் வளர்ந்தார். அவருடைய ஊழியெல்லாம் எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தேயு 4வது அதிகாரத்தில் 13வது வசனம் வாசிங்க. நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரை அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். அதுக்கு முன்னாடி யோவான் 2:12 நம்ம பார்க்கலாம். அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீசரும் கப்பர்நகூமுக்கு போய் அங்கே சில நாள் என்ன செஞ்சாங்க, தங்குனாங்க. அப்போ கப்பர்நகூமை விரும்பினாங்க. அங்கே தான் வசதிகள் இருந்துச்சு. ஆண்டவராகிய ஊழிய ஸ்தலமே அங்கே தான் ஆரம்பித்தார். அவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான் இருந்துச்சு. அங்கேருந்து அநேகருக்கு என்ன செஞ்சார், சத்தியத்தை சொன்னார் அப்படின்னு சொல்லி வேத வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. பிரியமானவர்களே, அப்போ பேதுருவினுடைய வீடு அவர் பெட்சாயிதாவில் பிறந்திருந்தாலும் கப்பர்நகூமில் தான் அவர் என்ன செஞ்சார், வசித்து வந்தார், இயேசுவோடு இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். லூக்கா 4வது அதிகாரத்தில் நீங்கள் 40வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 4:40. சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும்
அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். அப்போ பாருங்க, இங்கே யார் வீடு அப்படின்னா கப்பர்நகூம்ல ஏசு கிறிஸ்து வந்தார். யாருடைய வீட்டுக்கு வந்தாருன்னா பேதுரு வீட்டில் தான் வந்தார். பேதுரு வீட்டில் அங்கே ஒரு மெடிக்கல் மினிஸ்ட்ரியே நடந்துச்சு. பல பல வியாதியை உடையவர்கள், வருத்தப்பட்டவர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அவர் பாதத்தில் வைத்தார்கள். அவர் அவர்களை தொட்டு சுகப்படுத்தினார். நீங்கள் நம்ம இளநோட்டமையார் புஸ்தகத்தில் பார்க்கும்போது அந்த பேதுருவின் வீடு ஒரு ஊழிய ஸ்தலமாக என்ன செஞ்சது, ஊழியத்தின் களமாக என்ன செஞ்சது காணப்பட்டது. பைபிள் கமாண்ட்ரி இந்த வில்லியம் பார்க்லேன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து சொல்கிறாரு, பேதுருவின் வீடு எப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு சேவை செய்யக்கூடிய இடமா இருந்தது. பேதுருவின் வீடு ரோட்டு ஓரமாக இருந்தது. பேதுருவின் வீடு எப்பொழுதும் திறந்தே இருந்தது. அங்கே போகிறவங்க வரவங்க எல்லாரும் பேதுரு வீட்டுக்கு வந்து போவாங்க. பிரச்சனை இருக்கிறவங்க பேதுரு வீட்டில் வந்து உட்கார்ந்து இயேசு இருக்கிறாரா அப்படின்னு பார்த்துட்டு போவாங்க. அப்போ பாருங்க, பேதுரு அவர் ஒரு பெரிய திறமை உள்ள ஒரு மீனவர். அவர் சொந்த தொழிலேயே அவர் முன்னேறி எப்படியோ போயிருக்கலாம். ஆனால் இயேசுவுக்கு பின்னாடி வந்து இயேசு அவரை பிடித்ததுனாலே அவர் அவருக்குடைய வீட்டையே கொடுத்துட்டார். ஏசப்பா அவர் அதிகமாய் தங்கி தாபரித்த இடம் இந்த கப்பர்நகூம்ல இருக்கிற பேதுருவின் வீட்டில்தான். இதை குறித்து நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நான் தியானம் செய்யும்போது, ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வந்து தங்கணும், நம்ம வீட்டுக்கு கூட உறவாடணும், நம்ம வீட்டிலேயே அவர் பிரசன்னம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாஞ்சித்தேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த இடத்துல இருந்து போதகம் பண்ணினார். நிறைய பேர் வந்து வசனத்தை கேட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இது அற்புதத்தின் வீடாக இருந்தது, ஆண்டவர் வீடாக இருந்தது, அவர் தங்கின வீடு. நீங்கள் யோவான் 9ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிங்க. யோவான் 9:1. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். பாருங்க, அந்த குருடனை கூட அவரை வந்து சொஸ்தமாக்கி அந்த இடத்துல சாட்சியாக என்ன செய்கிறாரு, வைக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இந்த கப்பர்நகூமை ஆண்டவர் வந்து சொந்த ஊராகவே நேசித்தார். அங்கே தான் நிறைய அற்புதங்களை செஞ்சார், அதிசயங்களை செஞ்சார். இந்த இயேசு கிறிஸ்து கப்பர்நகூம்ல இருக்கிற ஆலயத்துக்கு தான் அதிகமாக போனார், அங்கே தான் உபதேசித்தார். ஆலயத்தை விட்டு வெளியே வந்த உடனே இந்த வீடுகளெல்லாம் சந்தித்தாராம். நம்ம மார்க்கில் வந்து 1வது அதிகாரத்திலே நம்ம படிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 1வது அதிகாரம் 1வது அதிகாரத்தில் நீங்கள் 21வது வசனம் வாசிங்க. பின்பு கப்பர்நகூமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து அங்கே போதகம் பண்ணினார். பார்த்தீங்களா, ஆண்டவர் அந்த ஆலயத்துக்கு போனார். எருசலேம் ஆலயத்துக்கு போகிறதை காட்டிலும் ஆண்டவர் இந்த கப்பர்நகூம்ல இருக்கிற ஆலயத்துக்கு அதிகமாக போகிற விரும்பினார். அங்கே இருக்கிற மக்கள்கிட்டலாம் அதிகமாய் அவர் உறவாடி அவங்களுக்கு என்ன செஞ்சார், சத்தியத்தை சொல்லிட்டு இருந்தார், போதித்து கொண்டிருந்தார். அங்கே பேதுரு வீட்டில் அவர் அந்த ஆலயத்தை விட்டு போனவுடனே பேதுரு வீட்டுக்கு போயிடுவார். ஆண்டுடைய ஊழியம் அந்த சரௌண்டிங்கில் மிகவும் ஜெயமாக காணப்பட்டது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெப ஆலயத்தில் ஒரு அசுத்தாவி பிடித்தவன் இருக்கிறான். ஆண்டவர் அந்த அசுத்தாவியை கடிந்து கொண்டு விரட்டும் போது சொல்கிறாரு, நீ சத்தமிடாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி அரட்டுறார். நீங்கள் பைபிளில் நிறைய இடத்துல பார்க்கலாம், ஆண்டவர் பிசாசை அதிகமாக பேசவே விட மாட்டார், அதிகமாக பேச விடாமல் அதட்டிடுவார். ஏன்னா பிசாசு வந்து நல்லது சொல்கிற மாதிரி அது என்ன செஞ்சது, வேஷம் போட்டுச்சு. நீர்தான் இரட்சகர், நீர்தான் மெய்யான இயேசு கிறிஸ்து, உங்களை நாங்கள் அறிவோம் அப்படிலாம் சொல்லுவோம். பிசாசு அப்படிலாம் ஆண்டவரை புகழ்கிற மாதிரி சொல்லி வேஷம் போட்டுச்சு, கோஷம் போட்டுச்சு, சத்தம் போட்டுச்சு. ஆனால் ஆண்டவர் அதை நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ, எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லி அதட்டினார். இன்னைக்கு பாருங்கள், ஆண்டவர் விரும்புகிறது வாழ்க்கையில் தான் அவரை மகிமைப்படுத்தணும், வார்த்தையில் இல்லை, வாழ்க்கையில் தான் மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் விரும்பினார். அதைத்தான் இந்த பேதுரு வீட்டில் வந்து அவர் திருஷ்டாந்தப்படுத்தினார். நமக்கு வேத வாசிப்பாக வந்து அருமையான சார் வாசித்தாங்க. மார்க்கு 2வது அதிகாரத்தில் 1 வசனம் வாசிங்க. சில நாட்களுக்கு பின்பு
அவர் மறுபடியும் கப்பர்நவுமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். பாத்தீங்களா, எத்தனை பேர் வந்தாங்க பாருங்க. ஜனங்கள் கேள்விப்பட்டு முன்னும் இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அவர் தன் வீட்டுக்கு வந்தார். அவர் சொந்த வீடு. ஆண்டவர் மனுஷகுமாரனுக்கோ தலை சாக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவருக்கு சொந்த வீடு இல்லை. சொந்த வீடு மாதிரி பேதுரு வீடு இருந்துச்சு. அவர் தங்கி தாபரித்தார். சில வாரங்களுக்கு பின்பு, சில நாள்களுக்கு பின்பு அவர் ஒரு சில வாரங்கள் எங்கே தங்கியிருந்தார் அப்படின்னு நீங்கள் 1வது அதிகாரத்தில் கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா, அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதியெல்லாம் விளங்கும்படியாய் பிரசுத்தம் பண்ண தொடங்கினான். அதனாலே அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்திரமான இடங்களிலே தங்கியிருந்தார். அப்போ ஆண்டவர் பாருங்க, வனாந்திரத்திலே தங்கியிருக்கார். அவர் எப்போல்லாம் ஓய்வு எடுக்கணும், எப்போல்லாம் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லணும்னா இந்த பேதுரு வீட்டுக்கு தான் வருவார். பேதுரு வீட்டுக்கு அவர் வந்துட்டாருன்னா அங்கே கூட்டம் அலமோதும். அவரை பார்க்கணும், அவற்றை சுகம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேதுரு வீட்டுக்கு வருவார். பிரியமானவர்கள், அங்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே 3வது வசனத்தில் அந்த 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவனிடத்தில் வந்தார்கள். திமிர்வாதம், எத்தனை வாதம் இருக்குது. சில பேர் பக்கவாதம், முடக்குவாதம், இளம்பிள்ளை வாதம் அப்படிலாம் சொல்கிறாங்க. நிறைய வாதம் இருக்குது. அதில் பெரிய வாதம் என்னென்னா பிடிவாதம். நிறைய பிடிவாதம் என்ன செய்யும் இருக்கும். பிடிவாதத்தை விட மோசமான வாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா வாக்குவாதம். இன்றைக்கி சபையில் கூட வாக்குவாதம் என்ன செஞ்சிடும் வந்துடும். ஒரு சர்ச்சு போடா ஏதாவது ஒரு காரியத்தில் என்ன செஞ்சிடும் வாக்குவாதம். இங்கே திமிர்வாதம். நம்ம மேலோட்டமாக நானே அப்படி தான் நினச்சிருந்தேன். இந்த மனுஷன் ரொம்ப திமிர் பிடிச்சவனாக இருந்திருப்பானோ, அதனால் திமிர்வாதம்னு குறிப்பிடப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் பைபிள் டிக்ஷனரி, பைபிள் கமாண்டரில் பார்க்கும்போது அது ஒரு விதமான நோய். அது பக்கவாதத்தை போல தான். கான்சியஸ் இருக்கும், நல்லா பேசுவாங்க, நல்லா யோசிப்பாங்க, ஆனால் கை கால் வராது. அவங்களால இயங்க முடியாது, அசையக்கூட முடியாது, கழுத்து கீழே அவங்களால செயல்பட முடியாது. அதுதான் திமிர்வாத நோய். ஆண்டவர் நிறைய இப்படிப்பட்ட வியாதி உள்ளவர்களை அவர் நீக்கி குணமாக்கி இருக்கிறார். அந்த வியாதியை நீக்கி குணமாக்கி இருக்கிறார். இங்கே 4 பேர் தூக்கிட்டு வராங்க. அந்த 4 பேருடைய முயற்சியினாலே அவர் அற்புதத்தை பெற்றார். இந்த 4 பேர் மட்டும்தான் முயற்சி பண்ணாங்களா? திமிர்வாதக்காரனுக்கு ஆர்வம் இல்லையா? அவனுக்கு விசுவாசம் இல்லையா? அவன் முயற்சி எடுக்கலையா? அப்படின்னா நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய வெளிச்சம். நம்ம அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹீலிங்கிற புத்தகத்தில் எலனோட்டை மேர் அழகாக சொல்கிறாங்க. இந்த திமிர்வாதக்காரன் அவன் ஆர்வப்பட்டான், அவன் ஆசைப்பட்டான். அவன் உள்ளத்தில் ஆசை வந்துச்சு. இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறான். திமிர்வாதம் பிடிச்சவங்க நிறையா பேரை குணமாக்கி இருக்கிறார் ஆண்டவர். என்னை போல இருக்கிறவங்களெல்லாம் குணமாக்கி இருக்கிறார். அப்போ என்னையும் குணமாக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ளத்திலே ஒரு தீர்மானம் எடுக்கிறான். அவனை போல பாவிகள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அதே போல என்னையும் அவர் என்ன செய்வார், குணமாக்குவார்னு சொல்லி முதல் விசுவாசம் இவனுக்குள்ளே துளிர் விட்டது. இவனுக்குள்ளே விசுவாசம் ஆரம்பித்தது. யாராவது என்னையை சுமந்து கொண்டு போக மாட்டாங்களா, யாராவது என்னையை இயேசுகிட்ட கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி அவன் நினைக்கும் போதே அவனுக்கு உற்சாகம் வந்துச்சு. ஆனால் நினச்சி உற்சாகம் அடைகிற அதே நேரத்தில் அவனுக்கு ஒரு சோர்வு வந்துடும். என் பாவம் தானே இந்த வியாதிக்கு காரணம், நான் பாவி அல்லவா, நான் பாவம் செஞ்சிருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவத்தை குறித்து அவன் வருத்தப்பட்டு அவன் என்ன செய்வானாம், சோர்ந்து போவானாம். நம்பிக்கை அற்று போகக்கூடிய அளவுக்கு சோர்ந்து போவான். சாத்தியமே இல்லை என்று அவன் உள்ளத்தில் அவன் நினைத்தான். நான் குணமாகவே முடியாது, சாத்தியமே இல்லை என்று சொல்லி அவன் நினைத்தான். ஆசைப்பட்டான், விருப்பப்பட்டான். ஆனால் அவனுடைய பாவம் அவனுக்கு முன்பாக நின்றது. பாவத்தினுடைய பாரத்தினாலே அவன் மீண்டுமாய் அவன் சோர்ந்து போனான். ஒரு வேதம் நல்ல ஆராய்ச்சி பண்ணுற ஒரு மேடம் சொன்னாங்க, அவன் என்ன பாவம் செஞ்சான், அதனால் ஏன் இந்த வியாதி வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, அவன் ஆலயத்தில் பாவம் செஞ்சானான். ஆலயத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்து அவன் அந்த முக்கிய பொறுப்பை உதாசீனப்படுத்தினான்.
இன்னும் பொருளாதார காரியத்தில், பண காரியத்தில் ஆண்டவருக்கு பிடிக்காத பாவம் அவன் செஞ்சான். அதான் அந்த பாவத்தின் விளைவாக அவனுக்கு அந்த வியாதி வந்தது அப்படின்னு சொல்லி வேதத்தை ஆராய்ந்து பார்க்குறவங்க, கொஞ்சம் படிக்கிறவங்க எனக்கிட்ட சொன்னாங்க. எனக்கு ரெஃபரன்ஸ் கிடைக்கல. அப்போ இவனுக்கு பாவம், என்ன பாவம் செஞ்சிருக்கிறான்? ஆண்டவருக்கு பிடிக்காத பாவம் செஞ்சிருக்கிறான், ஆலயத்துக்கு விரோதமான பாவம் செஞ்சிருக்கிறான். இந்த பாவம் செஞ்சதுனால இந்த வியாதி வந்திருக்கு. இந்த வியாதியிலிருந்து விடுதலை வாங்குறதுக்காக இந்த திமிர்வாதக்காரன் முயற்சிகள் எடுத்தான். என்னெல்லாம் முயற்சி எடுத்தான்? பரிசேயர்கிட்ட போய் கேட்டான். பரிசேயர்கள் வேதபாரகரை போய் ஆள் அனுப்பி விசாரிக்கும் போது அவங்க வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவன் குணமாகவே முடியாது, இவன் சீக்கிரமாக மரிச்சு போயிடுவான் அப்படின்னு தான் அவனுக்கு சொன்னாங்க. அவனுக்கு வேதனை கூட கொஞ்சம் வந்தது. நான் பிழைக்கவே முடியாதா, நான் பாவத்திலே மாண்டு போடுவான்னு சொல்லிட்டு அந்த திமிர்வாதக்காரன் ஏங்கினான். கொஞ்ச நாளில் சொன்னாங்க, இது தேவனுடைய கோபம், இவன் மேலே தேவனுடைய கோபம் இருக்கு, ஆண்டவனுடைய கோபத்துக்கு நீ ஆளாயிருக்கிற அப்படின்னு சொல்லி உன்னுடைய பாவத்தினால தேவனுடைய கோபத்தை சம்பாதிச்சிட்டே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதனால் ஆசைப்பட்ட இந்த திமிர்வாதக்காரன் அவன் உள்ளத்தில் ஆதங்கப்பட்டான், வேதனைப்பட்டான், எனக்கு சுகமே கிடைக்காதான்னு. இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட உடனே தான் அவனுக்கு உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை வந்தது. உடனே அவன் நம்பிக்கை ஒரு பக்கம், சோர்வு ஒரு பக்கம், அப்படியே போராடி கொண்டிருக்க நேரத்தில் தான் அவனுடைய நண்பர்கள் அவனை பார்க்க வந்தார்கள். 4 பேர் நண்பர்கள் வந்தாங்க. அந்த 4 பேர்கிட்ட என்னைய சுமந்து கொண்டு போங்களேன்னு சொல்லி அவன் கெஞ்சினானாம். அந்த நண்பர்கள் மிகுந்த விருப்பத்தோடு என்ன செஞ்சாங்கன்னா கூட்டிகிட்டு போனாங்க. மிகுந்த விருப்பத்தோடு அந்த திமிர்வாதக்காரனை வந்து கொண்டு போனாங்க, தூக்கிட்டு போனாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் பாவம் செஞ்சாங்களோ, யாரெல்லாம் பாவத்தினால வியாதியை சம்பாதிச்சாங்களோ அவங்க அழுந்தட்டோன்னு சொல்லி விட்டதே கிடையாது. அவங்களுக்கும் சுகம் கொடுத்தார். தானாய் தங்கள் மேல் வியாதியை வரவித்து கொண்டவர்கள் மீதும் இரக்கம் வைத்து அன்பு வைத்து ஆண்டவர் அவர்களை குணமாக்கினார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவர் சுகம் கொடுக்கறதுலே இந்த திமிர்வாதக்காரனுக்கு 2 வியாதி, ஆத்மாவிலையும் வியாதி, சரீரத்திலையும் வியாதி. அவனுக்கு அவன் உள்ளத்துலையும் அவன் பிசிக்கலி ஹெல்ப்லெஸ், ஸ்பிரிச்சுவலி ஹோப்லெஸ். பிசிக்கலி ஹெல்ப்லெஸ், ஸ்பிரிச்சுவலி ஹோப்லெஸ். அப்படி வாழ்ந்துட்டு இருந்தான். அவனுடைய வாழ்க்கை அப்படி ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கை இருந்துச்சு. நல்ல தீர்மானம் எடுத்தான். நண்பர்கள் என்னை சுமந்து கொண்டு போங்கண்ணா, சுமந்து கொண்டு போகும்போது அவன் தீர்மானம் எடுத்தான், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு என் பாவங்களை அறிக்கை செய்து நான் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டால் போதும், அதுக்கப்புறம் நான் செத்தாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் செத்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரே நான் பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு நான் மறிச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவன் கடந்து சென்றான் என்று சொல்லி நம்ம தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பார்க்குறோம். பிரியமானவர்களே, அவன் நண்பர்கள் அவனை கூட்ட போனாங்க, சுமந்து கொண்டு போனாங்க. ஆனால் வாசலில் போனவுடனே அங்கே கூட்ட நெரிசல், பயங்கரமான கூட்ட நெரிசல், உள்ளே போகவே முடியல. அப்படியே கற்பனை செஞ்சு பாருங்கள், அந்த கூட்டத்தில் நம்மளும் இருக்கிறோன்னு வைங்களேன். அந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து பார்க்குறோன்னா எப்படி இருக்கும்? திடீர்னு ஒரு டெட் பாடி மாதிரி ஒருத்தனை கொண்டு வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட்டு அவன் படுத்த படுக்கையில் இருக்கிறான். எல்லாரும் இப்போ இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தை முடித்து வந்த பிறகு பார்த்துக்கோங்க, அப்படியே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். இல்லைனா நீங்கள் இன்னொரு நாள் வாங்க, இன்னைக்கு கூட்டமாக இருக்குது, கூட்டம் இல்லாத நாள் வாங்க அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கலாம். அந்த சோர்வான வார்த்தைக்கெல்லாம் அவன் அஞ்சவே இல்லை. எப்படியாவது இயேசுவை சந்திக்க வேண்டும், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற வேண்டும் சொல்லிட்டு அவன் வாஞ்சித்தானாம். பிரியமானவர்களே, வாஞ்சை விசுவாசம் அவனுக்கு கூடிக்கொண்டே போனது. இதுவரைக்கும் நான் வந்துட்டேன், எப்படி நான் அவரை பார்க்காம போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தீர்மானம் எடுத்தான். கூரையை பிக்கும்படி யோசனை சொன்னதே இந்த திமிர்வாதக்காரனான் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மையார். அப்போ பாருங்கள், இந்த நண்பர்கள் வந்து யோசிக்காங்க. அப்போ பேதுருவின் வீட்டின் கூரை பிக்கப்பட்டது. நம்ம வீட்டு பக்கத்தில் யாராவது ஒரு வண்டிக்காரன் சுவரில் மோதிட்டானா நம்ம விடுவோமா? நம்ம வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு கட்டட வேலை நடக்குது, அங்கே பொருளை இறக்கும்போது நம்ம வீட்டு காம்பவுண்டில் இடிச்சிட்டானா நம்ம விடுவோமா? ஏதாச்சும் ஒரு சிராய்ப்பு வந்துட்டு, ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துட்டுனா உடனே நம்ம என்ன செய்வோம்? நம்ம சண்டை போடுவோம் அல்லது கேள்வி கேட்போம். இப்படி தான் நடக்கு. ஆனால் பேதுருவின் வீடு கூரை பிக்கப்பட்டது. கூரை பிக்கிறதுக்கு அவர் அனுமதி கொடுத்தார், அவர் தியாகமாக ஒப்பு கொடுத்தார். அப்போ பேதுருவின் வீடு எப்படி இருந்துச்சு அப்படின்னா,
நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கூரைகள் இப்படி கிடையாது, கூரைகள் ஃப்ளாட்டில் இருந்துச்சு. பாலஸ்தீனா பகுதியிலே எல்லாரும் மொட்டை மாடியாக தான் வச்சுருந்தாங்க, ஃப்ளாட்டில் தான் இருந்துச்சு. அப்படி ஒரு சதுரமாக தான் என்ன செஞ்சது இருந்தது. மேற்கூரை ஃப்ளாட் ரூஃபாக என்ன செஞ்சது காணப்பட்டது. அதில் பேதுருவின் வீட்டில் படிக்கற்கள் வெளிப்புறமாக தான் இருந்துச்சு. பாலஸ்தீனா நாட்டில் நிறைய வீட்டில் அப்படி தான் வச்சுருப்பாங்க, வெளிப்பக்கமாக தான் இருந்தது. இந்த கூரையை பித்து கொண்டு இறக்கிறதுக்கு முன்னாடி 4 பேர் சேர்ந்து இந்த திமிர்வாதக்கான தூக்கிட்டு போகிறதுக்கு வெளிப்பக்கமாக அப்படியே கொண்டு போனாங்க மொட்டை மாடிக்கு. அப்போ அந்த மொட்டை மாடி அந்த ரூஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அது எப்படி செய்யப்பட்டிருந்தது அப்படின்னா, அங்கே பாலஸ்தீனா நாட்டில் இருக்கிற வீடுகள் எல்லாத்துலேயும் பெரும்பகுதி அப்படி தான் செஞ்சுருந்தாங்க. அது வந்து சுவர்களை நல்ல ஒரு பெரிய பெரிய பீம் வச்சு குறுக்காக இணைத்திருந்தாங்க. எல்லாம் ஒவ்வொரு சுவர்லையும் அந்த பீம் வந்துச்சுன்னு இணைக்கப்பட்டிருந்து குறுக்காக அப்படி இணைத்திருந்தார்கள். அதை சொல்கிறாங்க, the space in between the beams was filled with brushwood packed tight with clay அப்படின்னு. அந்த குறுக்காக இருந்தது அந்த பீம்ஸு. அந்த சுவர்களுக்கிடையே குறுக்காக வைக்கப்பட்ட அந்த மர சட்டங்களுக்கு இடையில் அந்த மரத்தூள் மற்றும் களிமண்ணை வச்சு அவங்க அடைச்சிருந்தாங்க. அப்போ பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், இப்போலாம் சென்ட்ரிங் போடுறாங்க. இப்போ போடுற சென்ட்ரிங்லாம் நீங்கள் பாருங்கள், கம்பி கட்டி அப்புறம் சிமெண்ட்டு, அதில் வந்து மணல் அல்லது எம்சாண்டுன்னு இப்போ புதுசாக வந்திருக்கு, எல்லாம் கலந்து சல்லி போடுவாங்க இல்லையா, 3/4 இன்ச்சு இந்த சல்லிலாம் சேர்த்து இணைச்சி காங்கிரீட் போடுறாங்க. அப்போ இது எவ்வளோ உறுதியாக இருக்குது. அந்த காலத்தில் இயேசுவின் காலத்தில் அவங்களும் ஒரு விதமான காங்கிரீட் போட்டிருக்காங்க. சுவருக்கு இடையில் நல்ல ஒரு குறுக்கு கட்டைகளை வைத்து மரத்தூளும் களிமண்ணும் கலந்த கலவையினால பூசியிருக்காங்க. இந்த களிமண் கலந்த அந்த கலவை வந்து அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும்போது அதில் புற்களை கூட வளர்த்துருக்காங்க. புல் தரையை போல் மொட்டை மாடி இருந்திருக்கு. புல் தரையை போல் இருக்கும்போது இந்த பாலஸ்தீனா நாட்டில் வாழக்கூடியவங்க சாயங்கால நேரத்தில் அந்த வீட்டு மொட்டை மாடியில் போய் ஏறி உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரை பாடி துதிப்பாங்க. ஓய்வெடுப்பதற்கும் அவர்கள் அப்படியே நல்ல குளிர்ந்த காற்று வாங்குறதுக்கும் மொட்டை மாடியை பயன்படுத்தினாங்க. அந்த ரூஃப் வந்து களிமண் மரத்தூள் கலந்த நல்ல ஒரு கலவையாக இருந்தது. உள்ளேயும் கூலாக இருக்கும், மேலேயும் நல்ல ஒரு தோட்டம் போல் இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து உபதேசித்து கொண்டிருக்கிறார், அநேகர் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் 4 பேர் ஒருத்தர் தூக்கிட்டு வந்து மேற்கூரையை வந்து பிக்கிறாங்க. நான் அப்படி கற்பனை செஞ்சு பார்த்தேன், அந்த கூரையை பிக்கிறது ரொம்ப கஷ்டமா அப்படின்னா, வில்லியம் பார்க்லே கமெண்ட்ரியில் வெரி ஈஸி டு டேக் அவுட்டு அப்படின்னார். அந்த வுட்டெல்லாம் எடுத்துடலாம், ஈஸியாக எடுத்துடலாமா, வெரி ஈஸி டு ரிப்பேர் இட் அப்படிங்காங்க. அதை சீக்கிரமாக எடுத்துடலாம், சீக்கிரமாக அதை ரிப்பேர் பண்ணிடலாம், சரி பண்ணிடலாம். அப்போ பாருங்கள், அப்போது பேதுரு அனுமதி கொடுத்தார். நம்ம வீடு பழுதானாலும் பரவாயில்ல, கூரை பிச்சாலும் பரவாயில்ல, ஒரு ஆத்துமா என்ன செய்யணும், சுகம் பெறணும், ஆண்டவர் பாதத்தில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு என்ன செஞ்சார், ஒப்பு கொடுத்தார். அந்த வீட்டை அவங்க கூரையை பிச்சாங்க. நான் நினச்சி பார்த்தேன், அதை பிக்கும்போது ஏதாவது ஒரு களிமண் துகள் ஏசப்பா மேலே விழுந்திருக்கலாம், அங்கே கூடியிருக்கிறவங்க மேலே விழுந்திருக்கலாம், எல்லார் மேலேயும் விழுந்திருக்கலாம், எல்லாரும் பார்வையும் மாறி இருக்கலாம், திசை மாறி இருக்கலாம். ஆனால் இந்த ஏசப்பா பிரசங்கம் பண்ணிகிட்டே இருந்தார், எல்லாரும் அதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, போதித்து கொண்டே இருந்தார். அப்படியே அந்த ஸ்ட்ரெச்சரை அப்படியே இறக்குனாங்க, இயேசுவின் பாதத்திலே இறக்குனாங்க. இயேசுவின் பாதத்தில் இறக்கின உடனே வில்லியம் பார்க்லே கமாண்ட்ரியில் வந்து அழகாக சொல்கிறாரு, ஏசப்பா வந்து சிரிச்சாராம். ஹீ லாஃப்ட் அப்படின்னு போட்டிருக்கு, ஹீ லாஃப்ட்னு போட்டிருக்கு. எப்படிப்பட்ட விசுவாசம், எப்படிப்பட்ட விசுவாசம்! கூரையை பிச்சுட்டு கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும் அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்களே, அந்த பழமொழி நிகழ்ந்த மாதிரியே ஆயிட்டு. அப்படியே இறக்கின உடனே ஏசப்பா அவர்களை பார்த்து சிரித்தார். சிரிச்சிட்டு தான் அந்த வார்த்தை சொல்கிறாரு, அவனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுங்கிறார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் உன் மேலே கோபமாக இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கியா சைல்டு, த காட் இஸ் நாட் ஆங்க்ரி வித் யூ அப்படிங்கிறார். த காட் இஸ் நாட் ஆங்க்ரி வித் யூ அப்படி தான் மொழிபெயர்ப்பில், கிரேக்க மொழிபெயர்ப்பில் செப்டிவஜனில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பாருங்கள், அந்த இடத்துல அப்படி இறக்குன உடனே எல்லாரும் பார்த்தாங்க, ஒரு பெரிய அதிசயம். இந்த திமிர்வாதக்காரன் சுகம் பெற்றான். ஒரு இளம் வாலிபனாக அவன் என்ன செஞ்சான்,
குதித்து எழுந்து அவன் கடந்து சென்றான் என்பதை நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இந்த பேதுரு அவர் வாழ்க்கையே தத்தம் கொடுத்தார், அவர் வாழ்க்கையே ஒப்பு கொடுத்தார். அப்படியே மீன் பிடிக்கிற வேலையை விட்டுட்டு ஆண்டவர் பாதத்தில் வந்தார். அதே நேரத்தில் தன்னுடைய வீட்டை கூட கொடுத்தார் ஆண்டவர் ஊழியத்துக்காக. ஆண்டவருடைய ஊழிய ஸ்தலமாக அந்த கப்பர்நகூம் பயன்பட்டது. இன்றைக்கி ஆண்டவருக்காக நீங்கள் நானும் என்ன தியாகம் செய்கிறோம்? ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை ஒப்பு கொடுக்குறோமா? ஆண்டவருடைய பாதத்துக்கு நம்ம எத்தனை பேரை நம்ம கொண்டு வருகிறோம்? இந்த பேதுருவின் வீடு ஒரு ஆலயத்தை போல பயன்பட்டது. வீடு ஆலயமாக அது பயன்பட்டது. ஒரு மெடிக்கல் மினிஸ்ட்ரி அங்கே நடந்துச்சு. ஏசப்பா அங்கே தங்கியிருந்தார். அவருடைய பிரசனம் இருந்துச்சு, அவருடைய இருப்பிடமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து நீங்கள் 6வது 7வது வசனத்தில் பாருங்கள், அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகரில் சிலர், இவன் இப்படிப்பட்ட தேவதூஷம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கிறவர் யார் என்று தங்கள் இருதயங்களிலே சிந்தனை பண்ணி கொண்டிருந்தார்கள். பாருங்கள், இதுதான் திமிர்வாதம். ஒரு ஆத்மா பழைச்சிட்டு ஆத்மா சுகம் வாங்கிட்டு அப்படி சொல்லிட்டு இந்த வேத பாரகர் சந்தோஷப்படுறதுக்கு பதிலாக பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவன் யார்? அப்போ இயேசு கிறிஸ்து கூடயே 3 வகையான மக்கள் இருந்தாங்க. அவர் சத்தியத்தை உண்மையாக கேட்டவங்க, சும்மா பொழுதுபோக்குக்காக அப்பம் கிடைக்கும் சொல்லி போனவங்க, குறை கண்டுபிடிக்கணும்னு போன ஒரு கூட்டம் இருந்துச்சு. ஏசப்பா கூட குறை கண்டுபிடிக்கணும்னு கூடயே இருந்த ஒரு கூட்டம் அந்த வேத பாரகர், இந்த பரிசேயர். இவங்க கேட்குறாங்க, என்ன கேள்வி கேட்குறாங்க பாருங்க, இது தேவதூஷணம் அப்படிங்காங்க. ஏன்னா நீங்கள் தான் சொன்னாங்க, இவங்க தான் சொன்னாங்க, இவன் ஆண்டவருடைய கோபத்தை பெற்றிருக்கிறான், பாவம் ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்சதுனால தேவனுடைய கோபம் உன் மேலே இருக்குது, அதனால் நீ செத்துருவே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்க சிந்தனை அறிஞ்சு தான் சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பாவம் மன்னிக்கப்பட்டால் வியாதியும் போயிடும். அப்போ ஆண்டவர் ஆத்மீக சுகத்தை முதலாவது கொடுத்தார். அப்புறம் சரீர சுகம் தானாக வந்துச்சு. சரீர சுகம், ஒருவேளை சரீரத்தில் பலவீனம் வருதுன்னா, ஒருவேளை ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிற உறவுல விரிசல் வந்திருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? அதை சுட்டி காட்டுவார். அப்போ அவருக்கு இருக்கிற உறவுல நமக்கு சுகம் கிடைத்துட்டுன்னு வைங்களேன், வியாதி வரலைன்னு வைங்களேன், அப்போ சரீரத்திலையும் நமக்கு பலனை ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். இங்கே இவங்களுக்கு வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திமிர்வாதத்தை விட பெரிய வாதம் வாக்குவாதம். ஆண்டவர் அவர்கள் சிந்தனையை அறிந்து அவர்களுக்கு என்ன செஞ்சார்? ஒரு நல்ல ஒரு போதனை என்ன செஞ்சார்? கொடுத்தார். அவங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை கொடுத்தார். எது ஈஸி? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிற சொல்கிறத விட உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறது. மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குங்கிறது அவர் என்ன செய்கிறார்? சுட்டி காட்டுவதை நம்ம என்ன செய்கிறோம்? இங்கே பார்க்குறோம். பிரியமானவர்களே, இந்த மார்க்கு தான் முத எழுதின சுவிசேஷம். 4 காஸ்பலில் 4 சுவிசேஷத்தில் முத எழுதப்பட்ட சுவிசேஷம் மார்க்கு. இந்த மார்க்கு யார்? இவர் இயேசுவின் சீடர் அல்ல, இயேசுவின் சீடரின் சீடர், சீடர்களுக்கெல்லாம் சீடர், பேதுருவுடைய கூடயே இருந்தவர். இந்த மார்க்கு அப்படியே என்ன செய்கிறார்? எழுதுகிறார். இந்த மார்க்கு பேதுரு கூடயே அதிகமாக இருந்தார். பேதுருக்கு கிரேக்க மொழி பேசுறதுக்கு சரியாக வராது, கிரேக்க எழுத்து எழுதுறதுக்கு வராது, டிரான்ஸ்லேட்டராக இருந்தார். இந்த மார்க்கு பேதுருக்கு டிரான்ஸ்லேட்டராக இருந்து சீசர்கள் கூடயே இருந்து சீசர்கள் ஆண்டவரை பற்றி சொல்கிறதெல்லாம் கேட்டு அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை அப்படியே தொகுத்து 16 அதிகாரத்தில், நம்ம அதிகாரம் பிரிக்கப்பட்டது 18th செஞ்சுரியில் தான், ஆனால் இந்த மார்க் இப்படி எழுதினார். அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை அப்படியே எழுதினார். யாருக்காக எழுதினார்னா புறஜாதி மக்களுக்காக எழுதினார். இந்த திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கை எவ்வாறு சுகமடைந்தது என்பதை குறித்து இந்த மார்க்கு திட்டம் தெளிவாக எழுதி வைத்தார். ஏனென்றால் பேதுரு தம் வீட்டையே கொடுத்தார், ஊழிய ஸ்தலமாக கொடுத்தார். ஏன்னா அந்த மார்க்கு அவங்க அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்களேன். அப்போஸ்தலர் 12 வாசிங்க, இதை வாசித்தரலாம். அவன் இப்படி நிச்சயித்துக்கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இந்த மார்க்குக்கு அம்மா ஜான் மார்க், இவர் பேர் ஜான் மார்க், இவருடைய தாயார் பேர் மரியாள். இந்த மார்க்கு வீடும் ஊழிய ஸ்தலமாக மாறினது காரணம் என்ன அப்படின்னா, பேதுரு தன் வீட்டை கொடுத்தார்.
வீட்டை கொடுத்து ஆண்டவர் அங்கே தங்கி தாபரித்து அநேக பிள்ளைகளுக்கு அற்புத சுகம் கொடுத்து, ஏன் திமிர்வாதக்காரனுக்கு ஒரு பெரிய மறுவாழ்வு கொடுத்தாரே, அந்த ஆண்டவருடைய சீடர்கள் இந்த இப்படி வீட்டை கொடுத்தாங்களே, அப்போ நம்மளும் வீட்டை கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி இந்த மார்க் என்ன செஞ்சார், அவங்க குடும்பமே ஆண்டவருக்கு ஊழியத்துக்காக வீட்டை என்ன செஞ்சாங்க, ஊழிய ஸ்தலமாக அவங்க என்ன செஞ்சாங்க, பயன்படுத்தினாங்க. இதுதான் அப்போஸ்தலர் காலத்தில் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்துச்சு, ஊழியம் பரவுவதுக்கு. இப்படிப்பட்ட சம்பவங்களை நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கி வீடுகள் தோறும் ஜெபக்கூட்டம் நடக்கணும். வீடுகள் தோறும் ஆண்டவரை குறித்து நம்ம சொல்ல வேண்டும். நம்ம வீடுகள் தோறும் நம்ம வீடு ஒரு சாட்சியாக இருக்கணும். நம்ம வீட்டில் வந்து ஆண்டவர் இருக்கணும், ஆண்டவர் பிரசன்னம் இருக்கணும், ஆண்டுடைய வார்த்தைகள் எதிரொலித்து கொண்டே இருக்க வேண்டும். நான் வந்து வியாழக்கிழமை வந்து சங்கரங்கோயில் பக்கம், சங்கரங்கோயிலுக்கு புளியங்குடிக்கு இடையில ஒரு கிராமம் இருக்குது, ஆண்டாறு குளம் அப்படின்னு. அங்கே பாஸ்டாக இருந்தேன். அதனால் அங்கே உள்ள ஒரு விசுவாசி ஒருத்தர் வீடு கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணுறாரு, என்னை கூப்பிட்டுருந்தார். அப்போ நான் அங்கே போனேன். அவருக்கு பழைய வீடு இருக்குது, புதுசாக வீடு கட்டியிருக்கார். எனக்கு பழைய வீடு தெரியும், புதுசாக கட்டின வீடு தெரியாது. அப்போ நான் வந்து அங்கே உள்ள ஒரு விசுவாசி, ஒரு பாப்பா காலேஜ் படிக்காங்க, அந்த பாப்பா ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் எங்கே வந்திருக்கீங்க? நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன் பாப்பா, சுரேஷ் பிரதர் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். பாஸ்டர் மெயின் ரோட்டில் வந்துக்கிட்டே இருங்க, ரேடியோ சத்தம் கேட்கும், அப்படி ரேடியோ சத்தம் கேட்குறதுலே நீங்கள் திசையில் வந்துடுங்க, நாங்கள் ரோட்டு மேலே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா சொன்னாங்க. சரி, நான் அப்படியே வந்துக்கிட்டே இருந்தேன். புது பாஸ்டர், எனக்கு அப்புறம் வந்த பாஸ்டர் இருக்கிறாரு, அவர் பைக்கில் வந்தார். அவர் பைக்கில் பிக்கப் பண்ணிவிட்டு அவர்கிட்ட கேட்டேன், எனக்கும் பழைய வீடு தான் தெரியும், புது வீடு தெரியாது அப்படின்னார். உடனே நாங்கள் 2 பேரும் பைக்கில் அப்படியே மெயின் ரோட்டு வழியாக வந்து பார்த்தோம், ரேடியோ சத்தம் எங்கே கேட்கு கிராமத்தில். அங்கே ரேடியோ சத்தம் பார்த்தா ஒரு நல்ல சினிமா பாடல் போட்டு ஜெகஜோதியாக கேட்டுட்டு இருந்தது. அப்போது அந்த வீடு தான் கிட்டக்க போயிட்டோம். கிட்டக்க போன பிறகு பிரதர்லாம் பார்த்துட்டு என்ன செஞ்சாங்கன்னா, பாட்டை மாற்றி கிறிஸ்தவ பாட்டு போட்டாங்க, கிறிஸ்தவ பாட்டு போட்டாங்க. அந்த கிராமத்தில் அடையாளம் சொன்னார். நான் முத வீடு கட்டுறாரு, ஆண்டுடைய பாட்டு, ஆண்டுடைய வசனம் எதிரொலிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன், மைக் செட்டுக்கார்ட்ட சொல்லி அந்த பாட்டையே நல்லா ஓட வைங்க, திருப்பி சினிமா பாட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ நாங்கள் ப்ரேயர்லாம் நடத்தி முடித்தோம். அப்புறம் அங்கே உள்ள விசுவாசியெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். திருப்பி சினிமா பாட்டை என்ன செஞ்சாங்க, போட்டாங்க. அப்போது நான் பக்கத்தில் உள்ளவர்கிட்ட கேட்டேன், இது ஊர் வழக்கம், அப்படி தான் செய்வாங்க அப்படின்னு. அப்படி சொன்னாங்க. நான் இதை ஒரு பெருசாக குறையாக நான் சொல்லலை, நம்ம வீடு எப்படி சாட்சியாக இருக்குங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். நம்ம வீட்டில் சாட்சி இருக்குதா, ஆண்டவர் தங்கி தாபரிக்கிறார், ஆண்டுடைய பிரசனம் இருக்குது, ஆண்டவருடைய அற்புத சுகம் கிடைக்கு, அல்லது வீட்டில் எப்படி சுகமாக இருக்கிறோமா, சுகவீனமாக இருக்கிறோமா, சந்தோஷமாக இருக்கிறோமா, சமாதானமாக இருக்கிறோமா, நம்ம வீட்டில் எப்படி பேதுரு வீடு எப்படி இருந்துச்சு, பேதுரு வீட்டை பார்த்து மார்க்கும் குடும்பமும் அவர் வீட்டை கொடுத்துட்டாங்க. அப்போ பாருங்கள், ஆதி அப்போஸ்தலர்கள், அந்த ஆதி சீடர்கள் அவங்க வீடாகவே பொருட்படுத்தலை, பரலோக வீட்டை நோக்கி அவங்க என்ன செஞ்சாங்க, பயணப்பட்டாங்க. அதுக்கு பூலோக வீடு ஒரு கருவியாக இருந்துச்சு, அது ஒரு பெரிய பாலமாக இருந்துச்சு. பரலோகத்துக்கு போகிறதுக்கு இவங்க வீடு வந்து ஒரு கருவியாக இருந்துச்சு. நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம வீட்டை சுற்றில இருக்கிறவங்க நம்ம வீட்டை பார்த்து இது ஊழிய ஸ்தலம், ஆண்டவர் இருக்கிற வீடு அப்படின்னு நினைப்பாங்களா? ஆண்டவர் தங்கி இருக்கிற வீடு, இது ஆண்டவர் பிள்ளைகள் வந்து போகிற வீடு, ஆண்டுடைய பிரசனம் இருக்கிற வீடு அப்படின்னு நினைப்பாங்களா? இல்லை, நினைக்கிறது இல்லை. நம்ம அப்படிப்பட்ட சாட்சியை நம்ம இழந்திருக்கிறோம்னா யோசிக்க கடமைப்பட்டிருக்கோம். பிரியமானவர்கள், நம்ம வீட்டில் ஏன் பாட்டு பாடி ஜெபம் பண்ணக்கூடாது, ஏன் சத்தம் போட்டு பாடக்கூடாது? சில பேர் சொல்லுவாங்க, ஹவுஸ் ஓனர் சத்தம் போடுவாங்க, பக்கத்தில் உள்ளவங்க டிஸ்டர்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம என்ன செய்வோம், நினைப்போம். ஆனால் நம்ம வீடு ஆண்டவர் தங்கி இருக்கிற வீடாக, அவர் பிரசனம் இருக்கிற வீடாக, அந்த வீட்டின் மூலமாக ஆத்துமாக்கள் வரக்கூடியதாக என்ன செய்யணும், இருக்கணும். எல்என்ஜி ஒயிட்டமேர் சொல்கிறாங்க, இல்லத்தை கட்டுகிறவர்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் அந்த புக்கில் சொல்கிறாங்க, உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் போயிட்டு இருக்காங்களே, அழிவின் பாதையில் போகிறவங்க உங்கள் வீட்டின் நிழல் அடிவாரத்தில் போயிட்டு இருக்காங்க, ஏன் உங்கள் வீடு ஒரு அடைக்கலப்பட்டணமாக மாறக்கூடாதா அப்படின்னு கேட்காங்க. பிரியமானவர்கள், நம்ம வீட்டு மூலமாக என்ன நம்ம செய்கிறோம் யோசிச்சு பாருங்கள். நான் வந்து 1995 வருஷத்தில் 94 வருஷத்தில் +2 படித்தேன். 95 அந்த வருஷத்தில் ஸ்பைசர் காலேஜுக்கு போனோம். ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் கிராமத்தில்
சர்ச்சு கிடையாது. அப்போ நாங்கள் கோயில்பட்டி சர்ச்சுக்கு தான் வரணும். கோயில்பட்டி சர்ச்சுக்கு வரணும், ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வரணும். ஆனால் நான் கோயில்பட்டி பாஸ்டர்கிட்ட நானே என்னுடைய அம்மா அப்பா சொல்லி, எங்கள் ஊரில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு கூட்டம் நடத்துங்க, எங்களுக்கு கிளை சபை உண்டாக்குங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கெஞ்சினோம். உடனே பாஸ்டர் அனுப்பி வச்சாங்க, ஒரு சுயாதீன ஊழியரை அனுப்பி வச்சாங்க. இடம் வாங்குறது வரைக்கும் எங்கள் வீட்டில் வச்சு தான் கூட்டம் நடந்துச்சு. எங்கள் வீட்டு தாழ்வாரத்தில் வறண்டாவில் நாங்கள் பாட்டு பாடி ஜெபம் பண்ணுவோம். அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க, பக்கத்து தெருவில் இருக்கிறவங்க, தீப்பெட்டி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு 10-20 பேரை உட்கார வச்சு நாங்கள் கூட்டம் நடத்துவோம். கூட்டம் நடத்தி ஜெப கூட்டம் நடத்தும் போது இந்து மக்கள்லாம் வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பாஸ்டர் பாலாசீர் அவங்க இங்கே சவுத் தமிழ் கான்ஃபரன்ஸில் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது எங்களுக்குன்னு ஒரு 3 சென்ட் இடத்த வாங்கி கொடுத்தாங்க. அதில் ஒரு குடிசை போட்டு ஆலயமாக நாங்கள் ஆராதித்தோம். அப்போ நான் அந்த காலகட்டத்தை நினைச்சு பார்க்குறேன். நம்ம வீடு ஒரு ஊழியக்களமாக இருந்ததுனால தான் இன்றைக்கி ஊழியக்காரனை ஆண்டவர் மாற்றிருக்கார். நான் யோசித்து பார்த்தேன், வேறு வேலைக்கு போயிட்டு இருந்தோம், கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தோம். ஆண்டவர் அந்த ஊழிய களத்தில், அந்த ஊழிய ஸ்தலத்தில் நம்ம வீட்டை கொஞ்ச நாள் கொடுத்தோம். சர்ச்சு கட்டுறது வரைக்கும், இடம் வாங்குறது வரைக்கும் தற்காலிகமாக கொடுத்தோம். அந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை தொட்டு ஒரு ஊழியக்காரனாக ஆக்கியிருக்காரே, அவருடைய மாபெரிய கிருபை நினச்சி ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். பிரியமானவர்களே, உங்கள் வீடு ஒரு ஊழியக்களமாக மாறட்டும். அநேக ஊழியர்கள் எழும்புவாங்க, அநேக பிள்ளைகள் தொடப்படுவாங்க. நம்ம என்ன செய்யலாம், இருக்கிற 4 பேரை வச்சு 5 பேரை வச்சு எல்லா சபையாரை கூட்டிகிட்டு போய் கூட்டம் நடத்த முடியாது. அவ்வளோ பேர் வந்தால் இடம் பத்தாது, ஒருவேளை போக்குவரத்து வசதிப்படாது. ஆனால் ஒரு 5-6 பேரை வச்சாது ஒரு மாதத்தில் ஒரு நாளோ வாரத்தில் ஒரு நாளோ ஏதோ ஒரு நேரத்தை ஒதுக்கி நம்ம பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு ஆராதனை கூட்டம் நடத்தினோம்னா நம்ம மூலமாக அந்த சத்தியம் அவங்களுக்கு போகுமே, அவங்களும் தொடப்படுவாங்களே, அவங்களும் ஒரு மார்க்காக மாறுவாங்களே, ஒரு பேதுருவினுடைய வீடாக மாறுமே. யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சிறுகுழு ஊழியத்தை போல நம்ம வீட்டு ஊழியத்தை செய்வோம். பேதுருவை போல வீட்டை கொடுப்போம். நம்ம வீட்டுக்கு ஆண்டவர் வருவார், ஆண்டவர் ஆளுகை செய்வார், ஆண்டவர் வந்து அவருடைய அற்புத சுகத்தை கொடுப்பார். அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை தேவன் நமக்கு கொடுப்பாராக. ஆண்டவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையிலே உமது ஆலயத்திலே வந்து நாங்கள் உம்மை பாடி துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும், ஆண்டவரே உமது சத்தியத்தை நாங்கள் அசைபோடவும் எங்கள் கொடுத்த பாக்கியத்துக்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுடைய ஆண்டவரே முன்னோர்கள் உமது ஊழியக்காரர்கள் செய்த ஊழியங்களை குறித்து நாங்கள் தியானம் செய்தோம் தகப்பனே. அப்பா, நீர் தங்கி தாபரித்த இல்லத்திலே அற்புதம் நடந்தது ராஜா. அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள், சுகமடைந்தார்கள். ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு உயிர் மீட்சியை நீர் கொடுத்தீர் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுக்கும் உயிர் மீட்சியை கொடுத்திருக்கிறீர், எங்களை நீர் பிடித்து அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் எப்படி வாழுகிறோம் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் யோசித்து பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்களும் ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய், ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளாய், எங்களுடைய வீடு ஆண்டவரே ஊழிய ஸ்தலமாக, ஆத்துமாக்கள் வந்து சேருகிற இடமாக நீர் ஆண்டவரே பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பேதுரு ஆண்டவரே தன்னுடைய வீட்டை தியாகம் செய்தாரே, தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தது போல அந்த வீட்டை தியாகம் செய்தாரே தகப்பனே. அதே போல் மார்க்கு அவர்கள் குடும்பம் முழுவதும் ஆண்டவரே ஊழியத்தலமாக வீட்டை ஒப்பு கொடுத்தார்களே தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வீட்டில் அநேக பிள்ளைகள் வந்து போகிற இடமாக, ஜெபிக்கிற இடமாக, உமது சத்தியம் பறைசாற்றப்படுகிற இடமாக, ஆண்டவரே உமது பிரசன்னம் ஆளுகை செய்கிற இடமாக நீர் மாற்று ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய இல்லத்திலே சுகவீனம் வரக்கூடாது, சுகம் வர வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே, சண்டை சச்சரவுகள் வரக்கூடாது, சமாதானம் வர வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே, நீர் வந்து எங்கள் வீட்டிலே வாசம் செய்யும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய இல்லத்தை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களுடைய உள்ளத்தை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீரே எங்கள் இதய சிம்மாசனத்திலே வந்து ஆண்டவரே நீர் ஆண்டவராக ஆளுகை செய்யும்படியாய் கூட செபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பிடித்தமான காரியங்களை செய்வதற்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பேர் பேராய் சொல்லி ஆசீர்வதிக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருவேளை ஆண்டவரே கவலையோடு, கண்ணீரோடு, மனவேதனையோடு, சங்கடத்தோடு யாராவது வந்திருப்பார்களானால் உமது ஆணிபாய்ந்த கரத்தினால் அவர்களை தொட்டு அற்புத சுகத்தினால் திடப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவரே நீர் அனுப்பும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் இணையதளத்தின் வழியாக ஆண்டவரே இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களையும் ஆண்டவர் தொட்டருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
ஆண்டவரே, இந்த நேரத்திலே நாங்கள் எங்களுடைய சகோதரர் கோம்ஸ் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எதிர்பாராத விதமாய் விபத்திலே ஆண்டவரே ஆண்டவரே கால்களை அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருப்பதை அறிவீர் தகப்பனே. உமது ஊழியத்தை செய்கிற மகன் அப்பா ஆண்டவரே, உமது மகனை நீர் விசேஷமாய் நீர் தொட்டருளும் ஆண்டவரே. அந்த பலவீனத்தை போக்கியருளும் ராஜா. ஆண்டவரே, சீக்கிரமாக குணமாகி ஆண்டவரே உமது ஊழியத்தை வல்லமையாய் செய்வதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே, நீரே பக்கத்தில் இருந்து உற்ற நண்பனாய் தாங்கும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். பலவீனமான உமது மகனை விசேஷ கரத்தினால் தொடுங்க தகப்பனே. அந்த குடும்பத்திற்கு வேண்டிய ஆறுதலையும் ஆண்டவரே தைரியத்தையும் உற்சாகத்தையும் நீர் கொடுத்துள்ளும் அப்பா. அதே போல் ஆண்டவரே, அருமையான திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். வாலிய பிள்ளைகளுக்காய், சிறு பிள்ளைகளுக்காய், ஆண்டவரே பெரியவர்களுக்காய், முதியவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வயதான பிள்ளைகளை காத்துக்கொள்ளும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பகுதியில் ஊழியம் செய்கிறேன் உமது தாசருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான போதகரை அவர்கள் குடும்பத்தை உமது கரத்தில் தருகிறோம், ஊழியத்தை உமது கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. எங்கெல்லாம் சென்றாலும் ஆண்டுடைய கரம் கூட இருந்து பலப்படுத்தும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபையும் நீர் ஆசீர்வதியும். நாங்கள் கேட்டது கொஞ்சம் ஆண்டவரே, விட்டுவிட்ட இகபர நன்மைகள் ஏராளம் உண்டு. எல்லா நன்மைகளையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதியும். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரே சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய துணையும் பாதுகாவலும் வழிநடத்துதலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா நாட்களிலும் நம் யாவரோடும் இருப்பதாக. ஆமேன்.